போற்றியோம் நமச்சிவாய. சாந்தலிங்க பெருமான் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 24ஆம் நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடலுக்கு திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடலுக்கு 7ஆம் வகுப்பு பயிலும் சந்தோஷ் என்ற மாணவரும், திருப்பாவையின் 24வது பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் அட்சயா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி சுகன்யா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். திருப்பள்ளி எழுச்சி 4ஆம் பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர்கையினர் ஒருபால், தொழுகயர் அழுகயர் துவல்கயர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள் ஒரு பக்கம், ரிக்வேதமும் மற்றும் பல தோத்திரங்களும் சொல்பவர்கள் ஒரு பக்கம், நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் ஒரு பக்கம், தொழுபவர்களும் அழுபவர்களும் துவண்ட கைகளை உடையவர்களும் ஒரு பக்கம், சிரத்தின் மேல் கைகூப்பி வணக்கம் செய்பவர்கள் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே. இவர்களது பக்தியின் முன் எனது பக்தி மிகச் சாதாரணம். என்னையும் ஆட்கொள்ள இனிய அருள் செய்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க. நன்றி. போற்றியோம் நம சிவாய. சிவாய நமதும். திருப்பாவை பாடல் 25. ஒடுத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒடுத்தி மகனாய் ஒளித்து வளர திருக்கிலானாகித்து தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் தன் வயிற்றில் நெருப்பென நின்ற பெருமாளே, உன்னை அடுத்தித்து வந்தோம் பறைத்தருதி யாக்கில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ என்பாவாய். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்றிரவே யசோதையிடம் ஒளித்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்து உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்கான நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். நன்றி. போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமவோம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதனுடைய விளக்கம்: திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, இந்த அதிகாலை பொழுதினில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டுபவர்களும் ஒரு புறம் உன் பக்தியில் லயித்து கொண்டிருக்கிறார்கள். ரிக் உள்ளிட்ட வேதங்களால் வணங்குவோர் ஒரு புறம் இருக்கிறார்கள். நமச்சிவாய நமச்சிவாய என்னும் நாமத்தை சொல்லியபடியே கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து மயங்கியவர்களும் ஒரு புறம் நிற்கின்றார்கள். தலைமேல் இருக்கரம் கூப்பி நீயே சரணாகதி என்று சொல்லுவோர் ஒரு புறம் காத்திருக்கிறார்கள். இவர்களது பக்தியின் முன் என் பக்தி மிகவும் சாதாரணமானது என்று மாணிக்கவாசகர், இறைவனே இவர்களுடன் என்னையும் ஆட்கொண்டு நீங்கள் இப்பள்ளியிலிருந்து எழுந்தருளுங்கள் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலின் விளக்கத்தை தங்களுக்கு அளிக்கிறார். போற்றியோம் நம சிவாய. சிவாய நம சிவாய. சிவாய நமவோம். திருப்பாவை 24ஆம் பாசுரம்.
அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலார் எறிந்தாய் கழல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கலோர் எம்பாவாய். இதனுடைய விளக்கம்: அக்காலத்தில் இவ்வுலகத்தை அளந்து கொண்டவனே, உன் திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும். பிராட்டியை பிரித்த ராவணன் இருப்பிடத்திற்கு சென்று அழகிய லங்காபுரியில் உள்ள அரக்கர்களை நிராசித்தவனே, உன்னுடைய திருத்தோள் சாமர்த்தியத்திற்கு மங்களம் உண்டாகுக. சகடாசுரனை கட்டு குலைந்து உருமாய்ந்து போகும்படி உதைத்து முடித்தவனே, உன் புகழுக்கும் மங்களம் போங்குக. கன்று கொண்ட வத்சாசுரனை எருத்தடியாக கொண்டு விழாமர உருக்கொண்ட கபிதாசுரனை மீது எரிந்து இருவரையும் மாய்த்தவனே, உன் வீரக்கழலுக்கு நமஸ்காரம். கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து கோகுலத்தில் இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே, உன் குலத்தை போற்றுகின்றோம். பகைவர்கள் அழிந்து வெற்றி கொள்ளும் உன் கையில் உள்ள வேலையை போற்றுகின்றோம். நன்றி. போற்றியோம் நமச்சிவாய. இன்று திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு உரை வழங்கிய சந்தோஷ் என்ற மாணவரும், திருப்பாவை பாடலுக்கு உரை வழங்கிய அட்சயா என்ற மாணவியும், இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி சுகன்யா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமவோம்.